ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். லைவ் ஆயிடுச்சு இல்லைப்பா? ஸோ போகலாமா டிஸ்கஷனுக்குள்ளே? ஸோ எஸ், ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஓகே. ஸோ போகலாம்லப்பா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம கிளாஸஸை கண்டினியூ பண்ணுவோம். கொஷின் டிஸ்கஷன்ப்பா. ஸோ இன்றைக்கி நம்மளோட கொஷின் டிஸ்கஷன் பிட் ஏர்லியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம போவோம். ஸோ ஆடியோ வீடியோ ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபார் ஆர்ஆர்பி ஜேஇக்கான கிளாஸஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. ஓகேங்களா? ஸோ நியூ பேட்ச் வந்து நமக்கு நேற்றுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நீங்கள் ஃப்ரீயாக படிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நம்ம கோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ லைவ் கிளாஸஸ் தான், டெய்லி லைவ் கிளாஸஸ். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்ததாக வேலிடிட்டி 2 years வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்தர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இதில் இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட பேட்சுக்கான டைம் டேபிள். ஓகேங்களா? ஸோ சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் கிளாஸ் இப்போ நமக்கு போக போகுது. ஸோ அடுத்ததான் மெஷின்ஸ் கிளாஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்கு. அடுத்ததான் டாப்பிக்கு என்னென்னைக்கு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். எஸ், இன்றைக்கி நமக்கு வந்து 11. ஸோ மெஷின்ஸ் கிளாஸ் வந்து 2 போகுது. இன்றைக்கி டிஸ்கஷன், மெஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகேயா? ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குன்னா ஸோ சொல்லுங்கப்பா. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஆன்சர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஸ்கஷன் செஷன்ஸ் ஆச்சு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி நான் உங்களுக்கு டெய்லி கிளாஸ் கொடுக்குறேன். அந்த பர்டிகுலர் கிளாஸ்லேருந்து நான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போது டெய்லி நீங்கள் அந்த கொஷின்ஸை பார்க்குறதுனால அது அடுத்த நாள் கிளாஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாறுது. அப்போ டெய்லி நீங்கள் இந்த செஷனை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ கிளாஸ் கம் டிஸ்கஷன் அப்படின்றதுனால ஸோ நான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டே ஸோ ஒரு டாப்பிக்கை கூட நம்ம மிஸ் பண்ணாமல் சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்லேயும் கொஷின் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டிஸ்கஷனை போகலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரிலக்டன்ஸ். நம்ம ரிலக்டன்ஸ் அப்படின்ற பேராமீட்டரை நேற்று நம்ம அனாலஜியில் பார்த்துருந்தோம். ஸோ அனாலஜி, ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்டையும் மேக்னெட்டிக் சர்க்யூட்டுக்கும் அனாலஜி நம்ம பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக எலக்ட்ரிக் சர்க்யூட்டோட அனாலஜி நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கிளியராக எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் நம்ம இஎம்எஃப் அப்படின்னு சொன்னோம்னா மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் தட் இஸ் எம்எம்எஃப், மேக்னடோமோட்டிவ் ஃபோர்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். அடுத்ததான் நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருப்போம்? ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்? ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இங்கே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா பர்மியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கண்டக்டன்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது? அதோட அக்செப்டிங் ப்ராப்பர்ட்டியை மீன் பண்ணுது. எவ்வளோ கண்டக்ட் பண்ணும், அதுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டக்டன்ஸ். அதோட ஆப்போசிட் என்னன்னா தட் இஸ் பர்மியன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதோட ஆப்போசிட் என்னன்னா தட் இஸ் பர்மியன்ஸ் தான். ஸோ இஎம்எஃப்னா தட் இஸ் எம்எம்எஃப், ரெசிஸ்டன்ஸ்னா தட் இஸ் ரிலக்டன்ஸ், கரண்ட்னா தட் இஸ் ஃப்ளக்ஸ், கண்டக்டன்ஸ்னா தட் இஸ் பர்மியன்ஸ். அப்போது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரிலக்டன்ஸ் நீங்கள் எதில் இருக்கீங்க? இப்போது மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் தான் இருக்கீங்க. அப்போ மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் பாருங்கள் நமக்கு என்ன தெரியும்? ஸோ ரெசிஸ்டன்ஸோட ஆப்போசிட் தானே ரிலக்டன்ஸ், கண்டக்டன்ஸ். அதே மாதிரி தான் ரிலக்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பர்மியன்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிலக்டன்ஸ் அண்ட் பர்மியன்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்.
to each other. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த given கொஷனுக்கு என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்கப்பா? the reciprocal of reluctance என்ன? ஸோ reciprocal of reluctance is what? permeance. reluctanceன்றது opposing ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லுது. ஸோ permeanceன்றது கண்டக்டன்ஸை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? reluctance of reciprocal of reluctance is what? permeance. ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் தான் that is conductance. in magnetic சர்க்யூட்டில் நம்ம அதை permeance அப்படின்னு தான் சொல்லணும். permeanceனா அக்செப்ட் பண்ணிக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ எவ்வளோ ஃப்ளக்ஸை இது அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் permeance. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் போகுமா? அடுத்த given கொஷின், the reluctance is dash to the length of the material. ஸோ நம்ம நேற்று கிளாஸில் ரிலக்டன்ஸை டரைவ் பண்ணோமா? சார் ரிலக்டன்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் நம்ம டரைவ் பண்ணியிருப்போம் நேற்று கிளாஸில். என்ன வந்துச்சு நமக்கு? reluctance is equivalent to, இப்போவுமே நம்ம கிளாஸில் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ரிலக்டன்ஸ்னால் நம்ம எப்படி எழுதுவோம்ப்பா? that is LC divided by mu AC. இது எங்கே நமக்கு வந்திருக்கும்? எஸ், flux is equivalent to MMF divided by reluctance அப்படின்ற எக்ஸ்பிரஷனை நம்ம டரைவ் பண்ணியிருப்போம். அந்த டெரிவேஷனில் தான் நமக்கு ஸோ reluctance is equivalent to LC. ஸோ LCன்றது என்னப்பா? that is length of the core material. அடுத்ததா மியூன்றது permeability. ஓகேங்களா? அடுத்ததா AC, area of the core material. இந்த given questionல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. reluctance is what? dash to the length of the material. Reluctance is directly proportional to the length of the material. That is, reluctance is directly proportional to LC. Reluctance is inversely proportional to the mu. Reluctance is inversely proportional to the 1 by AC. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்போவுமே உங்களை ஞாபகமாக இருக்கணும். ஓகேங்களா? reluctance is inversely proportional to the length of the material. இருக்குல்ல? எஸ், இங்கே length of the materialக்கு directly proportionalaக இருக்கும். அப்போ directly proportional, that is A, directly proportional. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். அடுத்ததான் நெக்ஸ்ட், the magnitude of induced EMF. ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃபோட மேக்னிடியூடை பற்றி பேசுகிறாங்க. magnitude of induced EMF in a coil is directly proportional to the rate of change of flux linkages அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ்க்கு directly proportionalaக இருக்கும். E வந்து directly proportional to the d5 by dt அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னா that is d5 by dt. induced EMF ன்றது that is E. கரெக்டா? அப்போ EMF is directly proportional to the d5 by dt. ஸோ இது என்ன லா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் ஜவுல்ஸ் லாவா? கிடையாது, இது ஜவுல்ஸோட லா கிடையாது. அடுத்ததாக கூலும்ஸ் லாவா? கூலும் லான்னா that is F directly proportional to the Q1 Q2 by R square. இது கூலும்ஸ் லா. அப்போ therefore இதுவும் கிடையாது. ஜவுல்ஸோட ஹீட் லா I square RT. ஸோ அதுவும் கிடையாது. அப்போ கூலும்ஸ் லாவும் கிடையாது. அடுத்ததாக ஃபாரடேஸோட லா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனா, ஃபாரடேஸோட செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நமக்கு தெரியும்ல, ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் E is equivalent to BLV sin of theta. It is used in the DC generators. ஸோ கரெக்டாக செகண்ட் லா என்னது? E is equivalent to minus n d5 by dt which is used in the transformers. கரெக்டாக? ஸோ இதுதான் என்னோட ஃபாரடேஸோட லாஸு, கூலும்ஸோட லாஸ். இதுதான் நேற்று நம்ம கிளாஸ்லையுமே பார்த்தோம். அப்போ therefore E equivalent to d5 by dtன்னா என்ன லாப்பா? எஸ், அப்போ ஃபர்ஸ்ட் லா கிடையாது, அப்போ செகண்ட் லா தான் ஆன்சர். Faraday's second law of electromagnetic induction. அடுத்ததா, the electric current of an electromagnet is switched off
ஸோ இப்போ சடனாக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு போயிட்டுருக்கிற கரண்ட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, ஓகேங்களா. the electric current of an electromagnet is switched off, then the magnetic property of the electromagnet will be. ஸோ இப்போது இதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டேக்கன் அ கோர். என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் டேக்கிங் அ கோர் மேக்னெட், ஓகே. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்னா இது தானே, இந்த கோர் மேக்னெட் மேலே ஒரு வைண்டிங்ஸ் இருக்கும், ஓகே. இப்போது இதுக்கு எனர்ஜியை ஃபஸ்ட் பிகினிங்கில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. பிகினிங்கில் இதுக்கு எனர்ஜியை கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ இது என்னப்பா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், எஸ் இட் வில் பிகம் அ மேக்னெட். அப்போ இது என்னவா இருக்கும், மேக்னெட்டாக மாறி இருக்கும். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். இப்போ எலக்ட்ரிக் சப்ளையாக அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கப்பா. இப்போ இந்த முறை தேர் இஸ் நோ கேஸ் 2 என்னன்னா நோ கரண்ட். ஸோ கரண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நமக்கு என்ன கிரியேட் ஆகிருக்கும், ஸோ இங்கே நீங்கள் ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது, ஒரு கரண்ட்டை கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ என்ஐ கிரியேட் ஆகிருக்கும். என்ஐ அப்படின்றது என்னென்னா மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அடுத்ததாக வென்எவர் என்ஐ இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் பர் ரிலக்டன்ஸ். அப்போது எம்எம்எஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் எப்போது கரண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அப்போது எம்எம்எஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அப்போ இட் பிகம்ஸ் மேக்னெட்டாக இருந்திருக்கும். ஸோ வென் நோ கரண்ட் அப்படின்னா என்னப்பா அர்த்தம், கரண்ட் இஸ் 0. அப்போ தேர்ஃபோர் எம்எம்எஃப் என்னவா இருந்திருக்கும், n into 0 that is 0. அப்போ தேர்ஃபோர் ஃப்ளக்ஸ் என்னவா இருந்திருக்கும், எம்எம்எஃப் டிவைட் பை ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா that is 0 divided by anything is 0 தான், ஓகேங்களா. அப்போ தேர்ஃபோர் நீங்கள் சப்ளையை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னவாயிடும்னா பிகம் 0வா மாறிடும், ஓகேங்களா. ஸோ அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னவாயிடும்னா 0வா மாறிடும். வை, பிகாஸ் கரண்ட் இஸ் 0. அப்போ மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் தானே மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கொடுக்குற அந்த ஃபோர்ஸே 0 ஆகிடுது. அப்போ என்னவா ஆகிடுது, ஸோ எஸ் அப்போ கண்டிப்பாக ஆகிடும்ல. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கொடுக்குற அந்த இஎம்எஃபே 0வா மாறிடுது. ஸோ இப்போ தேர்ஃபோர் என்னோட எனர்ஜியும் என்னோட ஃப்ளக்ஸும் 0வா மாறிடுது, ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கொஷனுக்கு போவோம். ஓகே, அடுத்ததா which of the following statement is true. ஸோ இங்கே இருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அபவுட் என்ன எலக்ட்ரோ மேக்னெட். நீங்கள் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை எடுத்துக்குங்க சார், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் இங்கே இருக்கிற எந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டை நம்ம எடுத்துக்குவோமா. கரெக்டாக, திஸ் இஸ் எலக்ட்ரோமேக்னெட். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பொலாரிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட் cannot be changed. ஸோ நம்மளால் சொல்ல முடியாது இந்த பொலாரிட்டி ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் எடுத்துக்கலாம். இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ இருக்குப்பா, ஓகேங்களா. இதுதான் என்னோட இனிஷியல் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. அப்போது கரண்ட் என்டர் ஆகிற சைடு நார்த் போல் ஆக்ட் ஆகும், கரண்ட் லீவ் ஆகிற சைடு சவுத் போல் ஆக்ட் ஆகும். இது என்னோட பிகினிங் கரண்ட் பொலாரிட்டின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த கரண்ட் பொலாரிட்டிஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். திஸ் இஸ் த என்டரிங் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அண்ட் திஸ் இஸ் அ லீவிங் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அப்போ கரண்ட் என்டர் ஆகிற போல் எப்போவுமே என்னவா இருக்கும்னா நார்த் போலாக இருக்கும், கரண்ட் லீவ் ஆகிற சைடு எப்போவுமே சவுத் போலாக இருக்கும், கரெக்டா. அப்போ ஃப்ரம் திஸ் சார் இதை பாருங்களேன். ஸோ இப்போ கரண்ட் என்டரிங் அண்ட் கரண்ட் இஸ் லீவிங். அப்போ என்னவாகுது, கரண்ட் டைரக்ஷன்ஸ் மாறுச்சுன்னா the polarity of an electromagnet is changing. அப்போ which is true அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. இதில் எது ட்ரூ, polarity of electromagnet cannot be changed கிடையாது, it can be changed, கரெக்டாக. it can be changed with current supply, கரெக்டாக. the polarity of electromagnet can be changed with the help of current supply. அடுத்ததா an electromagnet produces a comparatively weak force of attraction. சரி, என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டு ரொம்ப வீக்கான ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ தட் இஸ் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் என்னப்பா? மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது என்னோட எலக்ட்ரோ மேக்னெட் ரொம்ப கம்மியான மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸை தான் ப்ரொவைட் பண்ணுமா அப்படின்றது இவங்களோட கொஷின். ஸோ அது கிடையாது. இந்த மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அண்ட் கரண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸையோ கரண்ட்டையோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ண முடியும். அப்போ வீக் ஃபோர்ஸும் கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட் எப்பவுமே வீக் ஃபோர்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நீங்கள் அசம்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் அதிகமான கரண்ட்டையோ அதிகமான நம்பர் ஆஃப் டர்ன்ஸையோ கொடுத்தீங்கன்னா அது அதிகமான மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸோ கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்ததா இங்கே கீழே பாருங்களேன், எலக்ட்ரோ மேக்னெட் இஸ் அ பர்மனன்ட் மேக்னெட்னு போடுறாங்க. நோ, எலக்ட்ரோ மேக்னெட்ன்றது பர்மனன்ட் மேக்னெட் கிடையாதுப்பா. when current is 0, so when I is 0, MMF is 0. But therefore in the given statement தப்பு தான். அடுத்ததா third statement என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The strength of an electromagnet can be changed by changing the number of turns of its coil. கரெக்டா? ஸோ இதோட ஸ்ட்ரென்த்தை உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்னா என்னப்பா? ஸோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம எதில் சொல்லுவோம்? எஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஓகேங்களா? தட் இஸ் டினோட்டட் as H. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க? சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், நம்மளால மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி ஹெச்சை மாற்ற முடியுமா? ஹெச்சுக்கான ரிலேஷன்ஷிப் நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஹெச்சை நம்ம எப்படி எழுதலாம்? H intensity is written as magnetomotive force divided by per length. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இப்படி எழுத முடியும். மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் பர் லென்த் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்டென்சிட்டியை எழுதலாம். ஓகேங்களா? இப்போ தேர்ஃபோர் ஸோ மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு கரண்ட், அடுத்ததா பர் லென்த். அப்போ என்னோட ஹெச்சை நான் எப்படி எழுத முடியுதுன்னா, ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு கரண்ட் பர் லென்த். அப்போ ஆம்பியர் டர்ன்ஸ் பர் மீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஹெச்சோட யூனிட் என்னன்னா ஆம்பியர் டர்ன்ஸ் பர் மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த கிவன் கொஸ்டின் படிங்க. தி ஸ்ட்ரென்த் ஆஃப் an electromagnet can be changed by changing the number of turns of its coil. இங்க பாருங்க, எஸ், இந்த ஸ்ட்ரென்த் ஹெச்ன்றது யாரோட ப்ரொபோர்ஷனலா இருக்கா? என்னோட n நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் அந்த பர்டிகுலர் கரண்ட்டையும் பொறுத்து இருக்கான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸை ஏற்றியோ இறக்குனீங்கன்னா ஸோ ஹெச்சும் ஏறி இறங்குது. அப்போ எஸ், என்னோட கிவன் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? எஸ், இட் இஸ் அ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஸோ கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்ததா, the magnetic flux in a coil changes from 20 into 10 to the power 2 Weber to 12 into 10 to the power 2 Weber in 0.02 second. Find the value of induced EMF in the coil. So find the value of induced EMF in the coil அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சேஞ்ச் கொடுக்குறாங்க. ஸோ கிளியரா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் ஆனால் 5.1 என்ன பாருங்க, 20 into 10 to the power minus 2 Weber. ஸோ 5.2 என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. செகண்ட் கேஸ் இல்லை, 12 into 10 to the power minus 2 Weber. அடுத்ததா டைமோட சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. therefore டைமோட சேஞ்ச் T2 minus T1 or T1 minus T2 எதுனா எடுத்துக்கோங்க. that is 0.02 செகண்ட். இப்போ என்ன கேட்குறாங்க? EMF கேட்குறாங்க. ஸோ EMF ரெஸ்பெக்டிவ் ஃப்ளக்ஸ் சேஞ்சு ரெஸ்பெக்டிவ் டைம் சேஞ்சுக்கு நம்ம எழுதணும். நமக்கு எதுனா ஃபார்முலா இருக்கா? எஸ், நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ EMF E is equal to minus n d5 by dt அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இந்த மைனஸ் சைன் என்னோட லென்ஸ் லாவை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இது அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் லென்ஸ் லா. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் மைனஸை விட்டுடலாம். இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எதுவுமே கொடுக்கலன்னா டேக் n is 1. ஓகேங்களா? அப்போ therefore E is equal to d5 by
dt அப்படின்னு எழுதலாம். d5 னா என்னப்பா, that is phi1 minus phi2. ஸோ இதுவுமே என்னன்னா t1 minus t2. ஸோ இப்போ phi1 phi2 நமக்கு கொடுத்துருக்காங்க, that is 20 minus 12 divided by 0.02. அப்போ 20 minus 12 னா that is 8 into 10 to the power minus 2. 0.02 நம்ம எப்படி எழுதலாம்ப்பா, it can be written as 2 into 10 to the power minus 2. ஓகே, அப்போ இதே நான் வந்து 2 into 10 to the power minus 2 எழுதலாம். அப்போ minus 2 cancel ஆகுது. 8 by 4 என்னப்பா, that is yes 8 by 2 என்னப்பா, that is 4. இப்போ இதுவும் cancel ஆயிடுச்சு. 8 by 2 which is 4 volt. ஓகே, எஸ் சுஜி, இன்னைக்கு நாம் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன்ல, ஸோ தட் இஸ் 4 volt. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 4 volt தான். இந்த கிவன் கொஷினோட ஆன்சர் வந்து தட் இஸ் 4 volt. ஸோ அடுத்த கொஷின் போகலாம்ல. ஸோ அடுத்த கொஷின், ஸோ கிளியர். அடுத்ததா, a coil of resistance 400 ohm is placed in the magnetic field. ஓகேங்களா? ஸோ ஒரு காயிலோட ரெசிஸ்டன்ஸ் 400 ohm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். இஃப் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வெப்பர் லிங்க்டு வித் த காயில், ஸோ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் லிங்கிங் வித் த காயில், வேரிஸ் வித் த டைம் t. t is equivalent to t 5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காயிலோட கரண்ட்டை t equivalent to 2 செகண்டில் கேட்குறாங்க. இப்போ சிம்பிளாக டேட்டாஸை எழுதுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸ் இஸ் வாட், 50 t ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வேற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் கொடுக்குறாங்க 400 ohm at t equivalent to 2 செகண்ட்ல ஃபைண்ட் கரண்ட். அந்த காயில ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கேட்குறாங்க. அந்த காயிலோட கரண்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காயிலுக்கு அக்ராஸா நீங்கள் வோல்டேஜை கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் கரண்ட் வி நீட் வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ்னா தட் இஸ் இஎம்எஃப்னா. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், ஸோ E இஸ் ஈக்குவலன் டு N d5 by dt அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இங்கே நமக்கு N கொடுக்கலன்னா விச் இஸ் டேக்கன் as 1 இருக்கும். அப்போ therefore என்ன பண்ணணும்ப்பா, d5 by dt சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா இஎம்எஃப் கிடைச்சிரும். பட் நமக்கு இங்கே என்ன இருக்கு, 5 இருக்கு. இப்போ 5 இஸ் 50 t ஸ்கொயர் பிளஸ் 4 இருந்தா d5 by dt என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்களேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னவாகும், 50 into 2 that is 100t. அடுத்ததான் இந்த 4 வந்து கான்ஸ்டன்ட் இல்லைப்பா. ஸோ 4 கான்ஸ்டன்ட்டை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் பிகம்ஸ் 0. அப்போ therefore 100t அப்படின்றது தான் என்னோட E. ன்றது என்னப்பா, that is 100t. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, at t equivalent to 2 second, கரெக்டா, at t equivalent to 2 second find the current. Just substitute t is equivalent to 2, therefore E என்னவாகும் 100 into 2, that is E வந்து 200 volt. ஓகே, இப்போ இந்த காயிலுக்கு அக்ராஸா இருக்கிற இந்த வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, ரைட். ஸோ இந்த காயிலுக்கு அக்ராஸா இருக்கிற இந்த வோல்டேஜ் என்னன்னா 200 volt. ஸோ இப்போ இதை ஒரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தானே சொல்கிறாங்க. ஸோ இப்போது இது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 400 ohms. இப்போ விச் இஸ் ஆக்டிங் as a 200 volt சப்ளை. ஓகேங்களா, இந்த காயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதை ஒரு சோர்ஸாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, திஸ் இஸ் ஆக்டிங் as a 200 volt சோர்ஸ் சப்ளை. இப்போ இந்த கிவன் கரண்ட்டை தான் அவங்க கேட்குறாங்க. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ ஐ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, so 200 divided by 400, அப்போ therefore which is 0.5 amperes.
அப்போ கரண்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் அ 0.5 ஆம்பியர் இருக்கா. எஸ் கரண்ட் வந்து 0.5 ஆம்பியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ கிளியர் தானே, ஈஸி தானே. இந்த இடத்துல கரண்ட் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுதான் நீங்கள் கிவன் கொஷின் எழுதிக்கோங்க. ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஃப்ளக்ஸிலிருந்து இந்த E = NdΦ/dt ஃபார்முலா தெரியும். ஃப்ரம் திஸ் இஎம்எஃப்க்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறேன். அப்போ டீக்கு வந்து 2 செகண்ட்னு சொல்கிறாங்க. அப்போ T = 2 இருக்கிறப்போ வோல்டேஜ் இஎம்எஃப் என்னவா இருக்கும்னா 200 வோல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் 200 வோல்ட்டு. அந்த காயிலுக்கான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்னா இந்த கரண்ட் என்ன அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின், இஃப் அ காயில் இஸ் பிளேஸ்டு இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தென், இப்போ ஒரு காயில நீங்கள் யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அந்த இடத்துல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமா இன்டியூஸ் ஆகாதா, ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நமக்கு கிவன் கொஷின். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை வரையணும். ஓகேங்களா. ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா எப்படிப்பா இருக்க போகுது, ஸோ அதோட டைரக்ஷன் இஸ் நாட் சேஞ்சிங். யூனிஃபார்ம்னா என்ன அர்த்தம்னா டைம் பொறுத்து வேரி ஆகாத மேக்னெட்டிக் ஃபீல்ட், டைம் இன்வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா. டைம் இன்வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் இன்வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு காயில் ஆர் கண்டக்டரை பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், கண்டக்டர் இஸ் ஸ்டேஷனரி, பிளேஸ் தான் பண்ணியிருக்காங்க. கண்டக்டர் ரொட்டேட் ஆகுதுன்னுலாம் சொல்லலை, கரெக்டா. அப்போ கண்டக்டர் இஸ் ஸ்டேஷனரி. பிகாஸ் காயில் இஸ் பிளேஸ்டு, அவ்வளோதான், பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதோட டயக்ராமாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா திஸ் இஸ் எக்ஸாம்பிளாக த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது நம்மளோட யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த காயில் இருக்குல்ல, இந்த காயிலை நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ டைனமிக் மூமெண்ட். ஸோ டைனமிக் மூமெண்ட் இல்லை அப்படின்னா நோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இல்லை அப்படின்னா நோ இஎம்எஃப். ஸோ எப்போவுமே ஒரு யூனிஃபார்மான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் கண்டக்டரை வைக்கிறதுனால நமக்கு இஎம்எஃப் வராது. அந்த கண்டக்டர் வந்து ரொட்டேட் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு இஎம்எஃப் வரும். அப்போ தேர்ஃபோர் நோ இஎம்எஃப் இஸ் ஜெனரேட்டட். அதுதான் நம்மளோட சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஒரு காயில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு காயிலை நம்ம வச்சோம்னா அந்த இடத்துல எனக்கு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் நடக்காது. ஏன்னா டைனமிக் மூமெண்ட் இல்லை, மோஷன் ஆஃப் த கண்டக்டர் இல்லை. ஸோ அதனால இஎம்எஃப் நமக்கு இன்டியூஸ் ஆகாது. ஓகேங்களா. ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. ஓகேங்களா. ஸோ அப்டர் திஸ் கிளியர்னா ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நாளைக்கு ஒரு செஷனில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. நம்ம மீண்டும் ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்ப்பா.